செல்வா ஒன்று தான் சொன்னாங்க, நீ நடிக்கணும்னு நினச்சா டைரக்டர் என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த கேரக்டருக்கு தேவையான காஸ்டியூம்ஸ், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணணும். நான் வந்து படம் பண்ணுறேன், ஆனால் இந்த ட்ரெஸ் போட மாட்டேன், அந்த டைலாக் சொல்ல மாட்டேன், இந்த மூமெண்ட் பண்ண மாட்டேன், அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டேன்னு நீ இண்டஸ்ட்ரியில் இருக்காது. நீ கல்யாணம் பண்ணி வந்துரு, அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு படம்னது ப்ரொடியூசர், டைரக்டர், இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் லைஃப் அது மேலே இருக்கும். நீ இல்லைன்னா அதுக்கு நியாயம் செய்கிற ஆர்டிஸ்ட் வருவாங்க, நீ அதுக்குள்ளே போயிட்டு அந்த படத்தை கீழ் பண்ணாதுன்னு சொல்லுவார். ஸோ எனக்கு அது மைண்டில் இருந்துச்சு, நம்ம ஒரு படம் சைன் பண்ணோம்னா அந்த படத்துக்கு என்ன தேவையோ, டைரக்டர் சும்மா தேவையில்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க இல்லையா. நான் பண்ணது எல்லாமே நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ் படம். ஸோ அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டோரிக்கு என்ன தேவை அதுதான் சொல்கிறாங்க, அது நம்ம செய்யணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அட்மாஸ்பியரும் ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு நீங்கள் இந்த படங்கள்லாம் பண்ணும்போதெல்லாம். லார்ஜ்லி யுவர் என்ன சொல்கிறது, ஒரு டிக்னிட்டியோட யுவர் வெல் டேக்கன் கேர் ஆஃப். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன பண்ணாலும்